எண் 1 நன்யாசாய். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவம். மறந்திட வேண்டாவாம் யாக்கை கருந்தியதற்றது போற்றி உணேன். இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் உணவை பற்றி சிறப்பாக கூறியுள்ளார். அதாவது உடலுக்கு எது பொருத்தமான உணவோ அதை உண்டால் நாம் நெடுநாள் எந்த நோயும் இல்லாமல் வாழலாம் என்கிறார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. உடல் ஆரோக்கியம் தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. இன்னும் சொல்ல போனால் மற்ற செல்வங்களை பெறவும் பெற்ற செல்வத்தை அனுபவிக்கவும் ஆரோக்கியம் இன்றியமையாததாய் திகழ்கிறது. உடல் நலத்துக்கு முக்கியமானது ஆரோக்கியமான உணவு. இதய நோய்களை தடுப்பதற்கும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக் கொள்வது சிறந்த தீர்வாக இருக்கிறது என்கின்றனர் ஊட்டச்சத்து நிபுணர்கள். பழங்கள், காய்கறிகள், முழுதானியங்கள் போன்றவற்றை நம் அன்றாட வாழ்வில் உணவில் சேர்த்துக் கொள்வது இதயத்திற்கு நல்லது. மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து இவை மூன்றும் சேர்ந்த சரிவிகித ஊட்டச்சத்து உணவுதான் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. வள்ளுவர் கூறியது போல மிகினும் குறையினும் நோய் செய்யும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே அதிகம் எடுத்துக் கொள்வது நோய்க்கு இடம் தரும். ஊட்டச்சத்து என்பது சரிவிகித உணவை கொண்டது. இத்துடன் இரும்பு சத்து, கால்சியம், அயோடின் போன்ற கனிம சத்துகளையும் ABC போன்ற வைட்டமின்களையும் உள்ளடக்கியது. உப்பு, சர்க்கரை போன்றவற்றை கூடுமானவரை குறைவாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீரை கொழுப்பு, நிறைவுறா கொழுப்பு ஆகியவற்றையும் அளவுடன் எடுத்துக்கொள்வது அல்லது தவிர்த்து விடுவது நல்லது. அதற்காக கொழுப்பு சத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டியதில்லை. பாதாம், அக்ரோட், ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இதயத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு சத்தை குறைக்க இந்த உணவுப் பொருட்கள் உதவுகின்றனர். ஒரு நாளில் 5 அல்லது 10 முறை பழங்கள், காய்கறிகள் கொஞ்சமாகும் சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இதனை எடுத்துக் கொள்வது இதய நோய்களை கட்டுப்படுத்தும். இரத்த அழுத்தம், கொழுப்பு சத்து ஆகியவற்றையும் கட்டுப்படுத்தும். ஆரோக்கியமான உணவு உடலுக்கு உடல் வலிமையையும் தருகிறது. அந்த வழியில் ஒருவர் தங்கள் கடமைகளை வசதியாக செய்ய முடியும். ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவை உட்கொள்வதன் மூலம் திடமான மற்றும் உறுதியான உடலை பெறுகிறோம். நமது எடையை பராமரிக்க உதவுகிறது. மேலும் ஆரோக்கியமற்ற உணவு உடல் பருமனுக்கு வழிவகுக்கிறது. ஆரோக்கியமான வாழ்வாதாரம் நமக்கு பொருத்தமாக நல்ல உடலையும் மிருதுவான சருமத்தையும் தருகிறது. ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது நல்ல உடலையும் அதன் நோய் எதிர்ப்பு சக்தி அளவையும் உருவாக்க உதவுகிறது. ஒருவர் அனுபவிக்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது. ஆரோக்கியமான உணவுகளை உண்பது உடலின் எளிமை மற்றும் மனமகிழ்ச்சியை அதிகரிக்க ஒரு எளிய வழியாகும். ஆரோக்கியமான உணவை உண்பது நமது முதன்மை தேவையாகும். நொறுக்கு தீனிகளை உண்பதால் நமது உடல் பலவீனமடையும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். எனவே நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவத்தை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்வோம். இந்த நல்ல வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.